ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி பற்றி ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, இங்கே என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பண்ணுறாங்க, சேலரி பேக்கேஜ் சொல்ல கொடுக்குறாங்க, எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இங்கே உள்ளே வந்து வராங்க, என்னென்ன கம்பெனிஸ் உள்ளே வராங்க, அண்ட் என்னென்ன கோர்சஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ட் நீங்கள் என்னென்ன கோர்சஸ்க்கு ரொம்ப அதிகமாக வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், பசங்க பொண்ணுகிட்ட பேசலாமா, பொண்ணுங்க பசங்கிட்ட பேசலாமா, அண்ட் முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், கண்டிப்பாக 12th படிச்சிருக்கும் போது வீட்டை பார்த்துருப்பீங்க, ஒரு மூவி பார்த்துருப்பீங்க, டான் படத்தில் வர மாதிரி எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த மாதிரி ஏதாவது தனலட்சுமி யூனிவர்சிட்டிக்கு இருக்கா, ட்ரெஸ் கோடிங் என்ன, மொபைல் எப்படி யூஸ் பண்ணலாமா கூடாதா, அண்டு ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி இருப்பாங்க, இப்படி 1008 கேள்விகள் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த 1008 கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக விளக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெளிவான பர்ஃபெக்டான அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்ல ஆல் நினச்சிருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதாவது இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் வந்து எப்படி அட்மிஷன் போடுறது, ஸோ எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம சீட் மட்டும் லாக் பண்ணுறது, எப்படி ஸ்காலர்ஷிப் வந்து நம்ம வாங்குறது, எல்லாமே உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி ஸ்காலர்ஷிப் வந்து வாங்குறது, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இது நம்ம காலேஜ்னு சொல்லக்கூடியது, இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி. ஓகேவா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ்னால் என்னன்னு தெரியும். ஸோ காலேஜ்ன்றது யாருன்னா ஸ்டார்ட் பண்ணலாம், பட் யூனிவர்சிட்டின்றது அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இல்லாமல் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே, அதாவது 7 ஆரம்பித்து இசை வரைக்கும் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே வந்து இருக்குது. நான் அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி டு சென்னை ரோடு நியர் சமயபுரம் டோல் பிளேஸா. அதாவது நீங்கள் சமயபுரம் டோல் பிளேஸில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்கின உடனே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி யூனிவர்சிட்டி வந்து இருக்கும். ஓகேவா, இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2019 ஆக்ட் வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டிக்கு வேறு ஏதாவது பிரான்ச்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரம்பலூர்லேயும் இதே பிரான்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சமயபுரத்தில் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி பெரம்பலூர்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ திருச்சி இது வந்து சமயபுரத்தில் வந்து யூனிவர்சிட்டி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த யூனிவர்சிட்டிக்கு ஆந்திரா, கேரளா அங்கே இருக்கும் இங்கே வந்து படிக்க வராங்கன்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இந்த 3 பேருக்குமே 3 டைப் ஆஃப் ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது நீங்கள் ஆந்திராவாக இருந்தால் ஆந்திரா ஃபுட்டும், கேரளாவாக இருந்தால் கேரளா ஃபுட்டும், நம்ம தமிழ்நாடு இருந்தால் தமிழ் ஃபுட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் ஓகே, எப்போ ஓப்பன் பண்ணாங்க பார்த்தாச்சு, எங்கே இருக்குதுன்னு பார்த்தாச்சு, அண்ட் யார் வராங்க பார்த்தாச்சு. ஓகே, இங்கே பிளேஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளேஸ் பண்ண பொறுத்தவரைக்கும் இங்கே பிரச்சனை வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா தனலட்சுமின்றது ஒரு பெரிய குரூப், கண்டிப்பாக தெரியும். ஒரு 30 வருஷமாக பார்த்தீங்கன்னா தனலட்சுமி குரூப் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே காலேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது, அண்ட் சென்னையில் இருக்குது, அண்ட் பெரம்பலூர்லேயும் இருக்குது. ஓகேவா, ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து தனலட்சுமிக்கு வந்து வருவாங்க. ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு இவர் சேர்மன் வந்து ஒரே ஒரு சிக்னேச்சர் போட்டாங்கன்னா அங்கே வர கம்பெனிஸ் எல்லாமே இங்கேயும் வந்துடுவாங்க. ஓகேவா, அதுவும் இல்லாமல் எல்லாமே எம்என்சி கம்பெனி தான் இங்கே வந்து உள்ளே வராங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150+ கம்பெனிஸ் வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டிக்கு உள்ளே வந்து வராங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி பேக்கேஜ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேலரி பேக்கேஜ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்சி, ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸோ சூப்பராக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்சி, ஐடி, சைபர் செக்யூரிட்டி அண்டு ஃபுட் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லா கோர்ஸஸுமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தமிழ்நாடு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, அதாவது லைக் எஸ்ஆர்எம், சத்யபாமா, சவிதா, விஐடி, அமிர்தா அவங்களெல்லாம் தாண்டி இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இது ஒன்றே மட்டும்தான் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. அது எஸ்ஆர்எம், சவிதா, சத்யபாமா, விஐடி, அமிர்தா இவங்களெல்லாம் தாண்டி இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சிலபஸாக இருக்கட்டும், கோச்சிங்காக இருக்கட்டும், இங்கே எனக்கு தவிர ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு தான்
ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிஸுமே வந்து டீச் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ பிஹெச்டின்றது சாதாரணமாக கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னா அவங்க பல வருஷமாக படிச்சுட்டே இருக்கணும். ஸோ பிஹெச்டி முடித்தவங்க தான் இங்கே வந்து நமக்கு டீச்சிங் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் வரும், இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியில் இருக்காங்க, இப்போ எப்படி இங்கே ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, லிபரலாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்தும். கண்டிப்பாக ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இது வந்து என்னோட ரிவ்யூ கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. இது அவங்க சொல்கிற ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ஃபேக்கல்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ப்ளேஸ் பண்ண உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி கண்டிப்பாக நமக்கு வந்து வரும். ஏன்னா நம்ம 12th பார்த்தீங்கன்னா நம்ம கைடு கொடுத்துருவாங்க படிக்கிறதுக்கு. 10th 11th 12th பார்த்தீங்கன்னா நம்ம கைடு கொடுத்துருவாங்க, நீங்கள் இதை படிச்சிங்கன்னா போதும் அப்படி சொல்லி எல்லாமே கொடுத்துருவாங்க. பட் காலேஜ்ன்றது அப்படி கிடையவே கிடையாது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தலைக்கீழாக இருக்கும். காலேஜ்னு பார்த்தா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோராகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு எக்ஸாம் வந்து மேலே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 20, 25 அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நாங்கள் கேட்போம் அப்படி சொல்லிடுவாங்க. அண்ட் அதே சேம் டைமில் இங்கே சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ எப்படின்னா, நம்ம 4 years காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அசோக் லைலாண்டில் போய் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா, அப்படி இல்லைனா விப்ரோவில் போய் ஒர்க் பண்ணுறோம், இன்ஃபோசிஸில் போய் ஒர்க் பண்ணுறோம், டிசிஎஸ் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே படித்ததுக்கும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து வேறுபாடு நிறையா இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள வச்சே சிலபஸ் இங்கே வந்து எடுக்கிறாங்க. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனிஸ் அவங்கள வச்சே சிலபஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. அந்த சிலபஸை நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டி இந்த டாப் ஃபாரின் யூனிவர்சிட்டி இருக்காங்களா, அவங்க கூட டைப் வந்து வச்சுருக்காங்க. இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா டாப் ஃபாரின் யூனிவர்சிட்டி கூட டைப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டி போய் படிக்கணும் அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தனலட்சுமியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 6 month நீங்கள் தனலட்சுமி யூனிவர்சிட்டி சிலபஸும் படிக்கலாம். அண்ட் அடுத்த 6 month பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி சிலபஸும் படிக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு போகும்போது அந்த 2 இதுவுமே போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அதை பொறுத்தவரைக்கும் பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகே, நிறைய விஷயம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இங்கே மொபைலாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலாக நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஸ் பண்ணலாம் பட் தெரியாமல் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது கிளாஸ் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இங்கே கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அந்த டைமில் சைலண்டில் போட்டுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, கல்ச்சுரலாக எப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வரும். கல்ச்சுரலை பொறுத்தளவுக்கு என்றைக்குமே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அடிச்சுக்க எந்த ஒரு இதுவும் வராது. அதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இவ்வளோ கிரௌடா இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா நீங்க எல்லாரும் இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்ட, அதிர வைக்கும் நட்சத்திர திருவிழா, ஆடல் பாடல் அமர்க்களப்படுத்தும் ஆரவாரம், அதி பிரம்மாண்ட நட்சத்திர திருவிழா, நட்சத்திரங்களின் மெகா கொண்டாட்டத்தை ஒரே மேடையில் கண்டு ரசிக்க தயாராகுங்கள். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மாபெரும் நட்சத்திர திருவிழா. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பத்தி நான் நிறைய பாசிட்டிவா கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வித்தியாசமா இருக்கும், வேற மாதிரி இருக்கும்னு. உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் அனைவரும் ஒரே மேடையில் இணைந்து கலக்க போகும் அதிரடியான ஆட்டம் பாட்டம் மற்றும் காமெடி கலந்த நட்சத்திர கொண்டாட்டத்தை நேரில் காண தயாராகுங்கள். ஓகே, இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சென்ட்ரலைசர் ஏசி ஆடிட்டோரியம் இருக்குது, அண்ட் ஏடிஎம் இருக்குது, 24/7 மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது, அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிம் இருக்குது, அண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, கேன்டீன் இருக்குது, அண்ட் முக்கியமான விஷயம் 100 MBPS வரைக்கும் அன்லிமிட்டாக அவங்க வைஃபை வந்து கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா ஏசியும் இருக்குது, நான் ஏசியும் இருக்குது. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எப்போ ஓப்பன் பண்ணாங்க, என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்கள் பார்த்தா தான்
இந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாமா வேணாமன்றது உங்களுக்கே புரிய வரும். ஸோ என்ன அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, என்னென்ன கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கோர்சஸ் வந்து இருக்குது. லைக் சிஎஸ்சி, ஐடி, ஏரிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி. ஸோ 12 டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் லா. ஸோ லானா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த அட்வொகேட் படிக்கிறது, வக்கீல் படிக்கிறது சொல்லுவாங்க. ஸோ பிஎல்எல்பி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் நர்சிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் இருக்குது அண்ட் பிஎஸ்சி நர்சிங்குமே இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே இருக்குது. அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியும் இருக்குது, பிஜியுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி ரெண்டுமே இருக்குது. ஸோ இவ்வளவு கோர்சஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குமா அப்படி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். நீங்கள் எந்த ஒரு காலேஜ், யூனிவர்சிட்டி வேணால் சூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா இடமும் மெடிக்கல், ஆர்ட்ஸு, இன்ஜினியரிங், அலைட் சயின்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே பஸ் டிரான்ஸ்போர்ட்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அண்ட் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ நான் நிறைய கோர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த கோர்ஸுக்கு உங்களுக்கு ஃபீஸ்லாம் தெளிவாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கோர்ஸஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அந்த லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி பற்றி ஃபுல்லாகவே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்ல, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜோ இல்லை காலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஜாயின் பண்ணலாமா வேணாமா எல்லாமே சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது, நெகட்டிவ் பாயிண்ட்டுமே இருக்குது. பட் நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, ஸோ எல்லாமே நம்ம வந்து யூடியூப்பில் பப்ளிஷும் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்டையும் நம்ம இதில் வந்து பப்ளிஷும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு பர்ஃபெக்டான விஷயங்கள் தெரியணும், இங்கே என்ன தான் நடக்குது உண்மையான விஷயம் தெரியும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ நம்ம காமிக்கிறோம், அப்படியே பாருங்கள். யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் டிகிரி பேசி முடிச்சுட்டு தான் வராங்க. பொண்ணு பொண்ணு பேசலாமா, பொண்ணு பசங்க பேசலாமா, பேசக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் பேசிட்டு தான் இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ப்ரோ, ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுறேன். மேக்ஸிமம் 12 தான் ஸ்டார்ட் ஆகும். 12 நம்ம எடுக்கிற ஃபீல்ட பொறுத்து இருக்கு, அப்புறம் ஒர்க்க பொறுத்து இருக்கு. 5 ஸ்டார் எவ்வளோ தரலாம்? டீமுக்கு ஒரு 4.5 தரலாம் ப்ரோ. இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டீம்மெண்ட்ஸ்க்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வீடியோ ப்ளே ஆகுது பாருங்கள் இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரை நம்ம எடுத்த ரிவ்யூ. ஸோ எல்லா வீடியோவும் நம்ம வந்து யூடியூப்பில் பப்ளிஷ் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது, கரெக்டுங்களா. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டான இந்த யூனிவர்சிட்டி பற்றி பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உண்மையான விஷயம் தெரியணும் அண்ட் எப்படி அட்மிஷன் போடுறது, நிறைய விஷயங்கள் பர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லை கால் பண்ணிங்கன்னா எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, எப்படி ஸ்காலர்ஷிப் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்காலர்ஷிப் வந்து 20,000 வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறந்துட தேவையில்லை, ஓகேவா. ஸோ நம்ம மூலிமா நீங்கள் காலேஜில் போய்ட்டு நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 20,000 ஸ்காலர்ஷிப் வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து எந்த வீடியோஸ், எந்த காலேஜோட வீடியோஸ் ரிவ்யூ வேணும் அப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்டேட்டை சந்திக்கலாம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரத்யூ. தேங்க்யூ. Come join Dhanalakshmi Srinivasan University. The canvas of the future is our students to paint. Through our specially designed merit scholarship, we provide up to 100% fee waiver. Our association research partner with top global universities can let you discover the World Forum. We innovate, we inspire, we lead. Come shape your future towards success. Dhanalakshmi Srinivasan University, Trichy. 25 plus years of history, 150 plus acres of lush green campus. Future starts with Dhanalakshmi Srinivasan University, Trichy.